இன்னைக்கு கங்குவாங் பிளாக்சன் செய்வோமா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம கங்குவாங் பிளாக்சன் செய்யறதுக்கு நம்ம வெங்காயம், மிளகா, கொஞ்சம் பிளாக்சன், பூண்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா நெத்திலி. பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பதத்துல இடிச்சா போதும். ரொம்ப மெய்யவும் இடிக்க வேண்டாம். இந்த பதத்துல இடிச்சா போதும். இப்ப பிளாக்சன் பிடிக்காதவங்க வந்து நெத்திலி மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா காஞ்ச ஊடம் கூட நம்ம போட்டு இதுல நல்லா மாதிரி இடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சட்டி நல்லா சூடான உடனே நம்ம தேவையான எண்ணெயை வந்து நம்ம எட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம இடிச்சு வச்ச பேஸ்டையும் அதுல எட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விடணும். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நம்ம அதுல வந்து நெத்திலி பிளாக்சன் எல்லாம் போட்டதுனால அதோட பச்சை பாசம் போற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கி விடணும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம போட்டிருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. அடுத்து நம்ம கங்குவாங் ஆட் பண்ணி போறோம். கங்குவாங் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 3-4 வாட்டி நல்லா உப்பு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில கழுவி எடுத்தேன். நம்ம நார்மல் செய்ய கழுவுறதோட டபுள் மடங்கா தான் நம்ம கங்குவாங் கழுவி எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கங்குவாங்கல நிறைய மணல் இருக்கும், பூச்சி இருக்கும். ஸோ நம்ம ஒரு வாட்டி கழுவுனாக்கா அதெல்லாம் போகாது. அதனால ஒரு 3-4 வாட்டி நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு கழுவுனாக்கா கங்குவாங் வந்து நல்லா சுத்தமா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து அதுல வந்து நம்ம பிளாக்சன் ஆட் பண்ணிருக்கோம், நெத்திலி ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் உப்பு தன்மை இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தான் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்ப கொஞ்சம் ஒயிட் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கங்குவாங் வந்து சூப்பரா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கங்குவாங் பிளாக்சன் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.